ஓம் சாந்தி. अव्यक्त समिज्ञை 7 सितंबर 2024। कोई भी इच्छा अच्छा कर्म समाप्त कर देती है, इसलिए इच्छा மாத்திரம் அவித்யா வரும். எந்த ஒரு ஆசை இருந்தாலும் அது நல்ல காரியம் செய்ய விடாமல் தடுக்கிறது என்பதால் நீங்கள் ஆசை என்றால் என்ன என்றே அறியாதவர்களாக ஆகுங்கள் என்று பாபா நமக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. ऐसा ज्ञानी नहीं बनना है कि यह मैंने किया तो मुझे मिलना ही चाहिए, मेरा कुछ इंसाफ होना चाहिए, कभी भी इंसाफ मांगने वाले नहीं बनना. பாபா சொல்றார், நான் இதை செய்தேன், இந்த காரியத்தை செய்தேன் என்பதால் எனக்கு இது, அதாவது இந்த பலன் என்பது கிடைத்தே ஆக வேண்டும் அப்படின்னு எதையுமே நீங்க அது போல ஞானியாக ஆகாதீங்கன்றார் பாபா. ஞானி ஆத்துமாக்கள் என்றால் எல்லா ஞானமும் தெரிந்தவர்கள். ஆனால் இதை நான் செய்தேன், அதனால் எனக்கு இது தரப்பட வேண்டும் அல்லது எனக்கு இது கிடைக்க வேண்டும் என்று போராட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு கொஞ்சம் நியாயம் தேவைப்படுகிறது, எனக்கு கொஞ்சம் நீதி நியாயம் வேண்டும். அந்த மாதிரி ஒரு பொழுதும் நியாயம் கேட்பவர்களாக, நியாயத்தை யாசிப்பவர்களாக ஆக வேண்டாம் என்று பாபா சொல்றார். அதாவது நியாயப்படி எனக்கு இது பலனாக கிடைக்கணும் இல்லையா அப்படின்னு நினைக்கவோ அல்லது அதை கேட்கவோ வேண்டாம். ஏன்னா எப்படியும் செய்துவிட்ட கர்மத்திற்கு ஆத்மாக்களுக்கான பலன்கள் கண்டிப்பாக தரப்படும். ஸ்தூலமான விதத்துல அது தாமதமாக ஆனாலும் சரி கண்டிப்பாக தரப்படும் அப்படின்றதுதான் கர்மத்தினுடைய ஆழமான ரகசியம். बाबा என்ன சொல்றார், किसी भी प्रकार के मांगने वाला स्वयं को तृप्त आत्मा अनुभव नहीं करेगा. எந்த விதமான விஷயத்தையும் யாசிப்பவர்கள் திருப்தியான ஆத்மாவாக இருக்க முடியாது. தன்னைத்தான் அவர்கள் திருப்திகரமான ஆத்மா என்று அனுபவம் செய்ய முடியாது. எதையானாலும் சரி. அப்ப ஆசை அப்படின்னா பொருட்கள் அல்லது சாதனங்கள், வசதிகளுக்கு ஆசைப்படுவது என்பது மட்டுமல்ல. எனக்கு ஏதோ ஒன்று பலனாக கிடைக்கணும், நியாயமாக கிடைக்கணும், நியாயப்படி எனக்கு கிடைக்கணும் இல்லையா, இது போன்ற ஆசைகள் கூட வைக்க வேண்டாம். எல்லாவற்றிலையுமே திருப்தியாக இருங்கள் என்பதை தான் பாபா இப்ப சொல்ல வராரு. எதையுமே கேட்டு பெற வேண்டாம் அப்படிங்கிறத நமக்கு பாபா இன்றைக்கு புரிய வைக்கிறார். அதுதான் திருப்தியான ஆத்மாவினுடைய, அனைத்துமே நிரம்பி இருக்கின்ற ஆத்மாவினுடைய ஒரு அடையாளம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.